ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நியூ இயர் மார்னிங்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு சைடு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. நான் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலம்பருப்பு இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு ஆகணும், இல்லைனா டார்க் ப்ரௌன் ஆகணும். ஸோ வெங்காயம் போட்டதுமே கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் உப்பு, கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அப்போ உப்பு போடாதான் கொஞ்சம் வேகமாக குக் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். அடுத்து நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், இல்லைனா அடி பிடிச்சிருவேன்னு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்க போகிறோம். இங்கே தக்காளிலாம் எங்கள் அம்மா நல்லா பெருசு பெருசாக அரைஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஸ்லோலியே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து இதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டானதும். வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா போட்டுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கலந்த மிளகாத்தூளும் கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி மசாலா தான் அந்த ஸ்மெல்லுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ அது போட்டு அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். தக்காளியை நீங்கள் அரைச்சும் கூட போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் தக்காளி முழுசாக இருக்கிறத சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தோசையோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருந்தது.